அது சார் அங்கே நோ அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. வில் டூ இட் அப்படிங்கிறது தான். வந்தாருன்னா அந்த இந்த சாங் பார்க்கும்போது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக ஆடி முடிச்சுன்னா ஆதிக்கு போய் மேக்கிங்கில் பார்த்துக்க முடியும் சார் அப்படின்னு தியேட்டரில் வந்து இப்போ இது ஒன்று வரப்போதரா அப்படின்றது வந்து எனக்குலாம் ஈகர். சார் கோட் இப்படி பண்ணோன்னே ஷூட் பண்ணும் போதே கொஞ்சம் அந்த பேக்கில் அந்த கோல்டன் பேப்பர்ஸ்லாம் எங்களுக்கு தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஃப்ரண்ட்டில் எல்லாம் பேப்பர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எது படத்துக்குள்ளே போதா. வந்து சாரோட இந்த சிம்பிள் ரொம்ப பிடிக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சாங் எப்படி வரும், அது வந்து அது ஷூட் பண்ணும்போது சாருக்கே தெரியாது. அப்புறம் தான் பார்த்தாரு இது சார் இப்படி உட்காந்துட்டு சீக்வன் என்ன பண்ணலாம் கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவார். அது வந்து சர்ப்ரைஸ். 105 டிகிரி உடம்பு சரியில்லை டோட்டலா. அவர் வந்து ஷிவரிங் கட்டுன்னு வெல்கம் ஆன் போர்ட் ஜிபியு மாமே அப்படின்னா சாருக்கும் தேங்க்யூ தான். ஏன்னா சாருக்கு பின்னாடி அஸ் அ டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சாருக்கு வச்சு நான் கம்போஸ் பண்ணுறது வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மெஹனில் சூரணம். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட சிலை எங்க ஆள்ல ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம். காட் பிளஸ் யூ மாமே. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க கௌதம். இன்னைக்கு நம்மளோட இன்டர்வியூ யார் கூட இருக்க போகுது அப்படின்னா குட் பேட் அக்லில ஒன் ஆஃப் த கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர் கூட இருக்க போகுது. வணக்கம் மாஸ்டர். எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? சூப்பரா நல்லா இருக்கீங்களா? செம வைபா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட படம் ஒன்று ரிலீஸ் ஆகி பயங்கரமா இன்னைக்கு ஒரு ஓஜி சம்பவம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஃபேன் பாய் ஒரு படம் பண்ணார் அப்படின்னா ஒரு மாதிரி அவுட்புட் ஒரு மாதிரி வரும். நிறைய ஃபேன் பாய் சேர்ந்து இந்த படத்தை கட்டி இழுத்துட்டு வந்து இன்னைக்கு எங்க எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுத்துருக்கீங்க. அதுல உங்களோட கோரியோல வந்த சாங் எல்லாம் தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆகி பசங்களாம் அது தொட்டு தொட்டு பேசும் சொல்தான் பிரியா வாரியர்லாம் ட்ரீம் கேர்ளாவே மாத்திரும் நைட்டு நாங்க அப்படிங்கிற மாதிரி செம ரெஸ்பான்ஸ். எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஃபீலிங் பிளஸ்ட். இந்த இடத்துக்கு இங்கே வந்து சார் கூட ஒர்க் பண்றது, இந்த டீம் மார்க் அண்ட் டீம் அப்படியே பண்றது, பிளஸ் ஸ்பெஷல் எடிஷன் என்னன்னா எல்லாருமே ஃபேன்ஸ். கரெக்ட். ஸோ அதனால அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓஜி ஃபேன்ஸ் சொல்லலாம். இருக்கலாம். எஸ் இருக்கலாம் கண்டிப்பா. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு திங். ஸோ அது எல்லாமே ஃபில் அண்ட் பிளேஸ். அண்ட் டைரக்டர் சாரோட ரைட்டிங் ஸ்பேஸ். ஸோ ஒரு ஈஸியான ஒரு ரெட்ரோ சாங் எடுத்து வெளில வைக்கிறது ஈஸி தான். பட் அது கரெக்டாக அதை கனெக்ட் பண்ணி அது எதுக்கு தேவை அந்த சாங் ப்ளஸ் ரைட்டிங்குள்ளேயே அதுக்குள்ளே வந்தது வந்து இட்ஸ் ஆதிக்ஸ் மேஜிக். ஸோ அதில் நம்ம உள்ள கொலாபரேட் ஆகி ஒர்க் பண்ணது வந்து இட் ஹேப்பன்ஸ் திங்ஸ் ஹிஸ்ட்ரி. அஜித் சாருக்கு நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் வந்து கொரியோ பண்ண போகிறீங்கன்னு ஆதிக் சார் உங்களுக்கு கால் பண்ணியும் நேர்லேயே மீட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? எனக்கு ஆக்சுவலி அப்போது ஷூட்டிங்கில் இருந்தேன். இப்போ எஸ்கே சார் ஒரு ப்ரொடக்ஷனில் தர்ஷன் படம் வரப்போகுது. ஸோ அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருந்தேன் நான். அப்போது ஆதிக் வந்து கால் பண்ணிவிட்டு பிரதர் ஒரு மச்சான், ஓகே தெரியும் என்ன வார்த்தை பயன்படுத்திப்பாங்க தெரியுது, கெட்ட வார்த்தை இல்லையா? ஓகே ஸோ அதான் எங்களோட வெல்கம் ஆன் போர்ட் ஜிபியு மாமே அப்படின்னா பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு. ஸோ அது ஓகே சோல்ஜர்ஸ் ரெடி அந்த ஜோனில் வந்துட்டோம். ஸோ அப்படியே பண்ணது தான் அவெஞ்சர்ஸ் ஜோனில் வந்துட்டோம். அண்ட் சாருக்கும் பயங்கரமான ஒரு தேங்க்யூ தான். ஏன்னா நம்புறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தரை நம்புறது. ஏன்னா நான் சாருக்கு பின்னாடி அஸ் அ டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன், அஸ் அ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது சாருக்கு வச்சு நான் கம்போஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி பிளெஸ்ட். என் பேரண்ட்ஸ்க்கெலாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும், அவங்களோட ப்ரேயர்ஸ் தான். ஸோ கிரேட், சூப்பர். என்னென்ன பாட்டெல்லாம் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க பிளான் பண்ணிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ரெட்ரோ சாங்குக்கு மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்திருக்குள்ள, இந்த சாங்குக்கு நம்ம கொரியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்திருக்குள்ள, அந்த பார்ட்டி வைப்ல ஏகே சார் பிளாக் அண்ட் பிளாக் கோட் போட்டு இப்படி அந்த அங்க நடக்கிற ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுமே பசங்க பயங்கரமா எதிர்பார்த்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ என்னென்ன பிளான் உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க? இல்லை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நான் சார் ஜெயிலேருந்து வெளியில் வருவார் தெரியுமா, அந்த சீக்வன்ஸ் தான் எனக்கு ஆதிக் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ ஹவு சும்மா இல்லைப்பா, சாரோட படங்களில் ஒர்க் பண்ணுறது ஈஸி கிடையாது இல்லையா? ஸோ அதனால் இஸ் இட் ஃபைன், மார்க் ஆண்டனியில் ஒரு செட்டப், எவ்ரி திங் இஸ் தேர். சார் வந்து இல்லை ஹி கேன் டூ இட், ஜஸ்ட் கிவ் இட்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லி, பட்
ஆதிக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேயும் ஒன்று இருக்குல்ல, ஹவு ஹீ வில் டூ அப்படிங்கிற ஒரு ஜோன். ஸோ அது இன்ட்ரொடக்ஷன், இந்த ஜெயிலேருந்து இறங்கி வந்து இந்த ஜெயில் கைதிகள்லாம் வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் சாருக்கு வந்து பயங்கர ஹாப்பி. பிளான் பண்ணிருங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ கட் பண்ணால் மேஜிக்ஸ் எவ்ரிதிங். வி வென்ட் ஃபார் 45 days. ஐ வாஸ் இன் ஸ்பெயின் அண்ட் ஐ வாஸ் இன் பல்கேரியா. ஃபுல் அண்ட் ஃபுல் சார் என்னை ட்ரஸ்ட் பண்ணி சார் எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அஜித் சார் ஆக்ஷன் சார், சம சார், சூப்பர் சார் அப்படின்னு அது சொல்ல மூமெண்ட், அஜித் சாரை பார்த்து பார்த்து செதுக்கி டான்ஸ் ஆட வச்ச மூமெண்ட். அது வந்து அலுமாடலுமாலாம் ரீக்ரியேட் பண்ணி பயங்கரமா, ஐயோ எது பேசினாலும் ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும் இல்லையா? கரெக்ட், பார்த்து பார்த்து பேசணும் நம்ம. சாருக்கு வந்து ஆதிக் ஆக்சுவலி லாஸ்டா தான் அந்த போட்டோஷூட் மேட்டர் பிளான் பண்ணோம். ஆல்ரெடி ஸ்பெயின்ல எல்லாம் பண்ணிட்டோம். ஓஜி சம்பவத்திலேயே அந்த சின்ன சின்ன விஷயம் வரும். அந்த போட்டோஷூட் மேட்டர் வந்து ஹி வாஸ் ரிட்டர்ன்ட் எவ்ரிதிங். ஸோ இப்போ வந்து மொத்த கேங்ஸ்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு சம்பவம் பண்ணணும், அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுனால ஹி வாஸ் இன் அவர் மைண்ட்ல அவர் பயங்கரமா ரைட் பண்ணி வச்சிட்டாரு. திடீர்னு ஸ்பெயின்லேருந்து ஸ்பெயின் பல்கேரியா ஷூட் முடிச்சுட்டு வந்த உடனே ஹி கால் மீ, ஒரு வேலை இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி, அது சீக்வன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வேலை இருக்குப்பா, ஓகேப்பா அனுப்புறேன்ப்பா, சரிப்பா பண்ணிடுப்பா, ஓகேப்பா, அவ்வளவுதான். கேட்டோடனே தெரிஞ்சிருச்சு என்னடா இது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், அப்பதான் பிஜிஎம் வந்திருக்கு. ஓகே, அந்த அது மியூசியம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். அவன் கேட்டான் எப்படா இருக்கு, ஓகே எப்படியா இருக்கு, ஓகேவா, இதுக்கு என்னடா பண்ணணும், இதுக்கு பண்ணணும்பா அப்படின்னோடனே ரிஹர்சல்லாம் பண்ணி லாக், எவ்ரிபடி இஸ் லாக் அண்ட் ஷூட்டுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆதிக்க மீட் பண்ணுறோம். மீட் பண்ணி ஆதிக்கு வந்து அங்கே சீக்வன்ஸ் எடுத்துருக்காங்க, அந்த சேசிங் சீக்வன்ஸ் எடுத்துருக்காரு. அதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். சின்னதாக நம்ம ஒன்று சாருக்கு ஒன்று பண்ணணும், காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு அசிஸ்டன்ஸ் அப்போ வரல. சரி ஓகே இன்னொன்று என்ன பண்ணணும், சரி ஆதிக்கு அப்படியே ஃப்ரண்ட்ல நிற்க வச்சு ரோட்லேயே ஆடி காட்டுறேன். இப்போ இந்த மூமெண்ட் இருப்பா, இது நல்லா இருக்குப்பா, இது கோர்ட்டில் இப்படி பண்ணலாம்ப்பா, ஓகே இது பண்ணலாம்ப்பா, இந்த மூமெண்ட் இப்படி ஒரு மூமெண்ட் ஒன்று வரும், அதெல்லாம் ரைட்டில் அப்படியே போயிட்டே இருப்பார் ஆடிக்கிட்டே, இது ஒன்று பண்ணலாம்ப்பா, சூப்பர், ரோட்டில் ஆடி காமிச்சு வி ஃபிக்ஸ்ட், எல்லாமே ஃபைன் அப்படின்னு. அடுத்த நாள் வந்து அந்த ஷூட்டிங் வந்து வாழ்க்கையில் வந்து யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா சீன்ஸ் வந்து 2 மணிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, சீன்ஸ் போயிட்டுருக்கு, 10 மணிக்கு மேலே சாங் போகுது, இந்த சாங் போகுது நைட்டு ஓகே, 2 to 10 சீக்வன்ஸ் போகுது, சீன்ஸ் போகுது. 10லேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் சாங் போகுது. சாங் முடிச்சுட்டு 4லேருந்து 7 மணி வரைக்கும் அந்த கன் ஃபைட் டக்கு டக்குன்னு சுடுறது அது போகுது. ஸோ இதை வந்து எக்காரணத்துக்கு ஹெசிடேட் பண்ணால் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறாரு, தட்ஸ் அஜித் சார். வாவ் சார், நெக்ஸ்ட் போனால் பண்ணிடலாம், போகலாம், அவ்வளோதான், என்ன சொன்னாலும் ஓகே பண்ணிடலாம், என்ன பண்ணிடலாம். அந்த இது இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் சார் இப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் கூப்பிடுங்க அப்படின்னோடனே ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவார். அது வந்து சர்ப்ரைஸ், எங்களுக்கே சர்ப்ரைஸ். அது வந்து ஆமாம், அது வந்து டைலாக் தான் இருந்துச்சு. ஓகே, அது ஒரு டைலாகா இருந்துச்சு. என்ன பண்ண போறோம் அப்படின்னோடனே அப்படி பேக்ல போயிட்டு டின் அப்படின்னாரு. நாங்களே இப்படி ஆயிட்டோம், ரெடியா அப்படின்னாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு, வா டக்கு 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 டக்குன்னு எடுத்து சின்ன சின்ன மேஜிக்ல எடுத்து ஸ்பாட்ல போட்டு ஆதிக் வந்து he will present what is there. அங்க சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கு மேஜிக். ஸோ எல்லாமே மேஜிக் தான். கடைசியா பண்ணதுதான் புலி அது வந்து அந்த சேசிங் பிளான் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வேணும் அப்படின்ட்டு டார்கி சார் கூப்பிட்டு ஒரு லாஸ்ட் டே ஷூட்டாக தான் நினைக்கிறேன் பண்ணது, நம்ம பிஜிஎஸ்ல பண்ணது. அது வந்து எனக்கு வந்து டார்கி சார் எனக்கு சேலஞ்ச் என்ன, ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு டான்சர், எனர்ஜி பயங்கரம். பட் அவர் கையில வந்து கிட்டார் இருக்கும். இப்போ கைதியா இருக்காரு, கிட்டார் எங்க இருக்கும், கை வர கட்டி போட்டு என்ன பண்றது அப்படின்னோடனே நான் பேசினேன், நோ வரிஸ் மச்சான், வில் டூ சம்திங் பிகர். போய் ஸ்பாட்டுக்கு போய் சாரோட என்ட்ரி இப்படி இருக்கணும், திரும்பினோடனே டைகர்னு கத்தணும். அதுக்கப்புறம் கிட்டார் இல்லை, என்ன பண்றது, பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான், காலை வச்சு கிட்டாரா ப்ரெசென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சுவாங்க, அவங்களோட சிக்னேச்சர் ஒன்று இருக்கும். ஆமா, ஹெட் ஐயோ ஹெட் ஒரே மாதிரி பண்ணா தப்பாயிடும். நாங்க என்ன பண்ணோம், ஆப்போசிட் பண்ணி லெஃப்ட் ரைட் பண்ண வச்சோம். ஸோ அது எல்லாமே பண்ணோடனே இட் வாஸ் மேட் இன்
வாவ். இன் தியேட்டர்ஸ். அது ரியலாவே கார் ரன்னிங்ல இருக்கும்போது கொரியோ பண்ணதா? கார் ரன்னிங் இல்ல, இல்ல. இல்ல கார் ரன்னிங்ல நம்மளால அந்த அளவுக்கு கஷ்டம். கஷ்டம் இல்ல. பட் சார் பண்ணது சீக்வன்ஸ் எல்லாமே ஒரிஜினல், நோ ஸ்டாப். எதுவுமே வந்து சார் பண்ண சீக்வன்ஸ் எல்லாமே எதுவுமே வந்து நிக்க வச்சு அந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ண மாட்டார். பிகாஸ் ஹி ஹேவ்ஸ் எவ்ரிதிங் ஹி வில் டூ. ஸோ எனக்கு அந்த சைட்லலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு சாங் சீக்வன்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு எனர்ஜி வேணும். ப்ளஸ் அதை வந்து கரெக்டாக ஆதிக்கோட ரைட்டிங்கில் அது கரெக்டாக எலிவேட் ஆகும்போது இங்கே ஒருத்தர் வேணும், இந்த மாதிரி இங்கே ஒன்று வேணும் அப்படின்னும் போது வி கொலாபரேட் வில் டன். அண்ணன் வந்தார், ஆனால் இதான சீக்வன்ஸ் தானே ஐடியானோடனே வந்தார், உள்ளே வந்தார், என்னப்பா தம்பி பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு. அவர்கிட்ட இருக்கிற எனர்ஜிலாம் நாங்கள் ஒரு 2xலேருந்து ஒரு 10xல இருப்பார். நான் கேட்குறேன், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு முட்டி போட்டு டான்ஸ் ஆடுவார். நான் நேராக போயிட்டு, அண்ணன் சொல்லு தம்பி தான் தம்பி சொல்லு தம்பி, ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வேணும், நீங்கள் முட்டி போட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். சரி தம்பி, ஐ திங்க் ஹில் பி 50+. ஆமா இருப்பா, கண்டிப்பா இருப்பாங்க. ஐ திங்க் ஹில் பி 50+. கண்டிப்பா இருப்பாங்க. ஆமா, நம்மளே ரொம்ப ஜாலியா வருஷமா இருக்கு. சோ நீங்க போங்க தம்பி அப்படின்னு ஒண்ணே பட்டுன்னு பண்ணிட்டாரு. நாங்கெல்லாம் இங்கெல்லாம் கிழியுது எங்களுக்கு. ஓகே தம்பி அப்படின்றாரு. ஒன்மூர் பண்ணுவா, ஒன்மூரா இனிமே போதுங்க அண்ணே. இல்ல தம்பி இன்னொரு பண்றேன் அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் முட்டி போடும் போது நாங்க கேமரா டீம்ல வந்து ஹி வென்ட் இன்சைட், ஃப்ரண்ட்ல போயிட்டாங்க. எனக்கு முட்டி வந்து தெரியல. என்னதான் தெரிஞ்சாலுமே ஃப்ரேம்குள்ள இப்படி இவ்வளவு இருந்தாதான் தெரியும். இன்னொன்னே ஒன்மூர் பண்ற தம்பின்னு ஒன்னே பண்ணாரு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் முட்டி போட்டு எந்திரிச்சாரு. இப்போ முட்டி போட்டு முன்னாடி வருவாரு. அதெல்லாம் ஷாக்கு. ஸோ ஹவுஸ் இட் அப்போதான் யோசிச்சேன். ஸோ ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். எனர்ஜிக்கு ஏஜிக்கு சம்மந்தமே கிடையாது. அஜித் சார் என்னென்ன கேட்பாங்க, அந்த ஒரு நீங்க வந்து ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்கும்போது இது இப்படி மாத்திக்கலாமா, இல்ல இது கொஞ்சம் ஆட் பண்ணலாமாங்கிற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இன்புட்ஸ் கேட்பாங்க? நம்ம சொல்றதுதான், நீங்க என்ன சொன்னாலுமே அதை கரெக்டா பண்ணுவாரு. ஆனா நம்மளோட ரெஸ்பான்சிபிள் இருக்கு, என்ன சொல்றோங்கிற ரெஸ்பான்சிபிள் இருக்கு. ஸோ வாட் ஹி won't say நோ, இல்ல மாத்துங்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. நோ, அது கிடையாது. என்ன பண்றோம், ஓகே இது கேரக்டர். அதுவும் பிளஸ் ஷூட் போறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, ஆதிக் டைரக்டர் வந்து கேரக்டர் இதுதான் கேரக்டர், இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணுவோம், இந்த கேரக்டர் இப்படி தான். ஸோ அந்த மைண்ட் செட்டில் வரும்போது நம்ம கொரியோகிராஃபி அந்த கேரக்டராக இருந்துச்சுன்னா படத்துக்குள்ளே இருக்கும், இல்லைன்னா தனியாக வெளியில் இருக்கும். ஸோ அதனால அது சார் அங்கே நோ அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. வில் டூ இட் அப்படிங்கிறது தான் சார் எனர்ஜி தான். வந்தார்னா அந்த இந்த சாங் பார்க்கும்போது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபைனலாக ஆடி முடிச்சுன்னா ஆதிக்கு போய் மேக்கிங்கில் பார்த்துக்க முடியும் சார் அப்படின்னு. ஏன்னா அது வந்து நாங்களே மேஜிக். அந்த ஷூட் பண்ணும்போது, அந்த சாங் ஷூட் பண்ண 3 மணிங்க, நைட்டுங்க, 3-2 மணிக்கு தான் அவங்க தான் ஆரம்பிக்கிறோம். 2 o'clock ஆரம்பிக்கிறோம். அவர் வச்சு பாருங்க. ஏன்னா இப்போ பேசிக்காக ஒரு ஹியூமன் மனுஷங்களுக்கு அந்த டைம்ல தான் டீப் ஸ்லீப் வரும்னு சொல்லுவாங்க. அந்த இதுல ஃபேஸ்ல கொஞ்சம் கூட டயர்ட்னஸ் இல்லாம எனர்ஜில பண்றது, அதுதான் டெடிகேஷன். தட்ஸ் அஜித் சார். அதுதான் தட்ஸ். எங்களுக்கு அங்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் பிளாஸ்ட் ஆயிட்டோம். வந்து தியேட்டர்ல வந்து இப்போ இது ஒன்று வரப்போதரா அப்படின்றது வந்து எனக்குலாம் ஈகர். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னொடனே சார் கோட் இப்படி பண்ணோன்னே தியேட்டர்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியல, ஃபிளாட்டாகி விழுந்துடல. நாங்கள் ஷூட் பண்ணும் போதே கொஞ்சம் அந்த பேக்ல அந்த கோல்டன் பேப்பர்ஸ்லாம் பிளான். எங்களுக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு ஃப்ரண்ட்ல எல்லா பேப்பரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எது படத்துக்குள்ள போதா, படத்துக்கு வெளியில போதா, உள்ள வேற போட்டுருக்கோங்க. ஸோ வெரி வெரி பிளஸ்ட். அஸ் அ கொரியோகிராஃபர் எப்படி இருந்தீங்க, அஸ் அ ஃபேன் பாய் எப்படி இருந்தீங்க ஸ்பாட்ல? ப்ரோ அது ஃபேன் பாய் எல்லாமே ஃபைன் ப்ரோ. பட் அஸ் அ கொரியோகிராஃபராக போகும்போது அங்கே ஒரு ஃபேன் பாய்க்கான ஆசை இருக்கும்ல ப்ரோ. அது வந்து எப்படியாச்சும் அதை இமிட்டேட் பண்ணிடணும் அப்படின்றது எனக்கு மட்டும் கிடையாது. டைரக்டர், கேமராமேன் சார், எடிட்டர் சார், மியூசிக் சைட் எல்லாருக்குமே இதை வந்து ஒரு ஃபேன் பாய் உள்ளே பண்ணுறான், ஆனால் அது வந்து திணிச்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து வி பிளான். எனக்கு வந்து சாரோட இந்த சிம்பிள் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சு இப்படி ஒரு ஷாட் இப்படி வரும். அது வந்து அது ஷூட் பண்ணும்போது சாருக்கே தெரியாது இப்படி பண்ணுறது. அப்புறம் தான் பார்த்தேன் இது பண்ணியிருக்கவே கண்டுபிடிச்சாரு ஓகே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து டீசரில் ஹிட் பண்ணும் போது அப்புறம் இந்த மூமெண்ட் ஒன்று. ஸோ இது வந்து ஓகே டான்ஸ்லாம் நடுவில் சாரோட ஐகான்
ஐகானிக்ஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றதுனால அது நிறைய பேர் நம்ம ஃபேன்ஸ் நோட் பண்ணிட்டாங்க. அது ஸ்பீச்க்கு இது போட்டு வச்சுட்டாங்க. வெரி ஹாப்பி, வெரி பிளஸ்ட். சாருமே அதான் சாரு வந்து வாழ்க்கையில கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை எக்காரணத்து கொண்டும் திருப்பி அந்த வாய்ப்பு வருமானான்னு தெரியாது தலைவா. ஒன்ஸ் இஸ் ஷார்ட் இஸ் ஹிஸ்டரி. ஸோ அது எக்காரணத்து கொண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ டெடிக்கேட்டாக ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருக்கோமே அது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இப்போ நீங்கள் என் முன்னாடி உட்காந்து பேசிட்டு தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக நாளைக்கு வந்து சாருக்கு கொரியோ பண்ண போகிறோம் அப்படின்னா முந்தின நைட் வரைக்கும் ஒரு ப்ரெஷர் ஒன்று நம்ம கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஸ்டெப் போகலாமா, அந்த ஸ்டெப் போகலாமா. அஜித் சாருக்கு நிறைய ஸ்டெப் வந்து இன்னைக்கு பிராண்டாக இருக்குது. அஜித் சார் ஒரு ஸ்டெப் போட்டாங்கன்னா அது ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை வந்து ஃபங்க்ஷன்லேயும் ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் ஆடுறாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் போகலாங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பீங்களே நீங்கள். அந்த ஃபர்ஸ்ட் டே ரிஹர்சல் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலி எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ரிஹர்சல் சாங் போகும்போது நான் ஷூட் பண்ணிடுவேன். அப்படி ஷூட் பண்ணி சாங்கை ஷூட் பண்ணி அதை ஃபுல்லாக எடிட் பண்ணி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அந்த வருஷன் எங்கள் ஃபோன்லேயே இருக்கும். ரிஹர்சல்லே பண்ணிடுவேன். அது என்னோட என்ன சொல்கிறது, அது என்னோட பழக்கம் இல்லை. அது வந்து ஸ்டோரி போர்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க அந்த ஜோனில் நான் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு முன்னாடியே ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது டீம் கிட்டேருந்து எனக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். எஸ் இது நோ, இது வேணாம், இது ஒர்க்குமோ இது. ஸோ எனக்கு காமிச்ச உடனே பயங்கர ஹாப்பி. ஸோ அப்புறம் ஆதிக்கு வந்து ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ணது வந்து அர்ஜுன் தாஸ் சார் தான். ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஒத்த ரூபா தான் ஸ்டார்ட் பண்ணதும். ஸோ அர்ஜுன் தாஸ் சாருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 105 டிகிரி உடம்பு சரியில்லை. ஆமா, உடம்பு சரியில்லை அவருக்கு டோட்டலா. அவர் வந்து ஷிவரிங். ஏன்னா நாங்க டிராவல் பண்ணி ஷிப்பில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஹி வாஸ் ஷிவரிங். சாரும் சொன்னாங்க பேம்பர் அது கம்ஃபர்டபுளாக பாருங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சாரும் வாஸ் வெரி கேர். பட் அர்ஜுன் தாஸ் சாரோட இதுதான் நான் பண்றேன். ஆனா அந்த தெரியவே தெரியாது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. தட் இஸ் அர்ஜுன் சார். பயங்கர மூட்ல பயங்கர வைப் மெட்டீரியல்ல ஒரு அந்த பாட்டுன்னா எப்படி இருக்கும், கட்டுன்னு இப்படி ஆயிடுவாரு. அப்படியே செம்ம குளிரா இருக்கும். அது பயங்கரமா நாங்க டீப் சீல எடுத்தோம். மேல ஹெலிபேட்ல எடுத்தோம். காத்து அப்படி அடிக்கும். அண்ட் டான்சர்ஸ் பாருங்க, ஃபாரின் டான்சர்ஸ், அவங்களோட காஸ்டியூம்ஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சைடில் திருப்பினீங்கன்னா எல்லாம் ஜாக்கெட்ஸோட இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, அது அவங்க அந்த ஷார்ட் ட்ரெஸ்ல ஒர்க் பண்ணது வந்து இட்ஸ் வெரி பிக் கான்ட்ரிபியூஷன் ஃபார் தெம். அண்ட் அங்கேயே நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொன்னேன், டான்சர்ஸ்க்கு தேங்க்யூ சொன்னேன். ஸோ கட் அப்படின்னு எல்லாருமே ஒளிவாங்க. ஆமா, குளிர் அடிக்கும். லெஃப்ட் நீங்க ஒரு சைட்ல காத்தடிக்க பார்த்துருக்கீங்க, ரெண்டு சைட்ல காத்து இப்படி அடிக்கும் காத்து. ஐயோ, அர்ஜுன் சார் வந்து பயங்கர சிக்கல இருந்தார், ரொம்ப உடம்பு சரியில்லை. சார் அஜித் சார் வந்து ரொம்ப பார்த்துக்கங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை, ஏன் சீக்வன்ஸ் ஏதாவது எடுங்க, அதுக்கப்புறம் அவர் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் எடுங்கன்ற அஜித் சார் சொல்றாங்க. இல்லை பிளான் பண்ணது முடிச்சுன்னு அர்ஜுன் சார் போய் மாத்திரை போட்டுட்டு ஒரு 1 hour அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்குள்ள வேற டைரக்டர் சார் வேற எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கட் பண்ணா வந்தாரு, வந்து பிளாஸ்ட் தான் ஃபுல்லா. அந்த அது வரைக்கும் தான் ஷூட் பண்ண மாதிரி இருந்தது. ஃபுல் சாங் நாங்க ஐடியாவே இல்லை எங்களுக்கு சாரோட அர்ஜுன் சாரோட இன்ட்ரோடக்ஷன் அது இந்த சாங்ல தான் இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தியேட்டர் வைப் பயங்கரமா இருக்கும். ஆனா அது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஷாட் தான் எடுத்திருந்தோம். உடம்பு சரியா இருக்குமோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது அவருக்கு உடம்பு வந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படியே இருக்காரு, 2வது ஷாட் போகுது, அப்புறம் ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, கிட்ட போன சுடுது அவருக்கு. மாஸ்டர் அதெல்லாம் கவலையே படாதீங்க, he just took a tablet, he was blast. அர்ஜுன் சார் அவருடைய டெடிகேஷன் நான் வந்து கேட்குறேன் சார். நோ, வில் டூ இருக்கிற ப்ராஜெக்ட். அஃப்கோர்ஸ் சினிமாவில் ஒரு டெடிகேட்டிவ் பர்சன் எல்லாமே எல்லாத்துக்குமே தயாராகி இறங்கி பண்ணணும். ப்ளஸ் அர்ஜுன் சாரோட ப்ராசஸே ரொம்ப பெருசு. ஓகே, அவர் ஹேர் கலர் பண்ணியிருக்காரா, அவர் ஷூட்டுக்கு வரணும் அப்படின்னா உடம்புலேருந்து ஃபுல் டேட்டூ அவர் அடிக்கணும். ஸோ அஜித் சாரும் சரி, அர்ஜுன் சாரும் சரி, அஜித் சாரும் சரி, தே டேக்ஸ் 2 hours ஃபார் தட் ஒன். இந்த ஆமா, நாங்கெல்லாம் ஷூட் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வி ஆர் டூயிங் பை 8, 7 அப்படின்னா ஒரு 1 hour பிஃபோர் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் தே வில் பி ரெடி பிஃபோர் 3 hours or 2 hours. ஏன்னா அவருக்கு ஃபுல்லாக டேட்டூ போடணும், லென்ஸ், காஸ்டியூம், எவ்ரி திங் வில் பி. உள்ள வரும்போதே காஸ்டியூம்ஸோட தான் 2 பேருமே வருவாங்க செட்டுக்குள்ள வரும். ஆமா, ஸோ தே அவங்களோட மேக்கப் அசிஸ்டன்ஸும் சரி, சாரோட மேக்கப் அசிஸ்டன்ட், டேட்டூ ஆர்டிஸ்ட் எல்லாருமே தே வில் பி ஒர்க்கிங் ஃப்ரம் எங்களோட பிஃபோரா ஒரு 3 hours முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஈச் அண்ட் எவ்ரி டே.
ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணது பயங்கர தான் effortல ஒத்தரூபா. போட்டு. இப்போ எல்லாருமே ஹாப்பியாக அர்ஜுன் சார் வந்து மெசேஜ் போட்டுட்டு இருக்காரு, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நீங்கள் காம்ப்ரமைஸே ஆகலை மாஸ்டர், நானும் காம்ப்ரமைஸ் ஆகலை, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அர்ஜுன் சார் முன்னாடி நீங்கள் வந்து ஃபைட் பார்த்துருப்பீங்க, ஆக்ஷன் Villainism தான் ரக்கட் பார்த்துருப்பீங்க. இந்த டான்ஸ் ஆடும்போது தான் அந்த கேரக்டரைசேஷனே டோட்டலாக மாறிச்சு. ப்ளஸ் சர்ப்ரைஸ் வேறு அது உங்களுக்கு தெரியும், நான் இப்போ சொல்ல விரும்பல. அந்த சர்ப்ரைஸ் வேற இருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு அந்த கேரக்டருக்கு வந்து நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்றதுக்காக அப்படி ஒன்று ஆதிக்கோட ரைட்டிங்ல நாங்கள் அப்படி ப்ரெசென்ட் பண்ணோம் ஒத்தரூபா. ஆல்ரெடி ஒரு பயங்கர ஒரு ஐகானிக்கான சாங் ஒத்த ரூபாய் இருந்தாரு, அந்த அதுல ஒரு ஒரு சில ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ்லாம் வரும். நம்ம இங்கே ஒரு ரீக்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஒரு ரெட் ஒரு ஒரு நியூ வெர்ஷனில் ஒரு ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பழைய ஸ்டெப்ஸ்லேருந்து ஏதாவது நம்ம ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்னு இல்லை, அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சாயலில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி டைலாஜ் வந்துச்சு, இல்லை தனியாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே போயிடலாங்க. அந்த பாட ஒரிஜினல் ஒத்தரூபாவோட கொரியோகிராஃபர் ஜான் பாபு மாஸ்டர் லெஜெண்ட். ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் இல்லாமலாம் வாய்ப்பே இல்லை. பட் நாங்கள் என்ன ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ஒரு நாட்டுப்புற கலை, அந்த நாட்டுப்புற கலத்தை வந்து நாங்கள் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது, அது என்ன இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஜானர்லேயும் இருக்கணும், டான்ஸ் ஸ்டெப் ஜானர்லையும் இருக்கணும்ன்றதுனால, ப்ளஸ் ஆடுறது எல்லாமே ஃபாரினர்ஸ். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாட்டுப்புற ஸ்டெப்பு, ஃபாரினர்ஸ் ஆடும் போது அது ஒரு ஸ்டைலாக அமைஞ்சு. எஸ் அது ஒரு பிளெஸ்டு தான், அது ஒரு 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 கிடைச்சது. அந்த பாட்டை என்றைக்குமே கில் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இப்போ என்னோட பையன் ஜெனரேஷன் வரும்போதும் இந்த பாட்டை ரசிப்பாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஸோ அதை நாங்கள் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோம். இல்லை மாஸ்டர், எனக்கு எங்கே இதோட கொரியோ வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, அதில் வந்து ஒரு ஃபீமேல் அந்த ஃபாரின் டான்சர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க லிப்ஸிங்க்கு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிருப்பாங்க. நீங்கள் வேற, அவங்க வந்து தே ஆர் ஆஸ்கிங். ஓகே, பாட்டு வந்து ஆக்சுவலி இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஃபாரின் டான்சர்ஸ் கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது. கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த பாட்டு வந்து அவங்க கேட்டோன்னே ஒரு மாதிரி எனர்ஜி ஆயிடுச்சு அவங்களுக்கு. வாட் அ சச் சாங் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லி கேன் வி சிங் அவங்களா கேட்டது. எல்லாருமே கேட்டாங்க. நாங்களாம் பாடலாமான்னு. இல்லை, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா குஷ்பு மேம் மாதிரி ஒரு டான்சர் நாங்க எங்களுக்கு கிடைச்சது. அர்ஜுன் தாஸ் தூக்குறது, சார் தூக்குறது, பிளஸ் அந்த மாமோய் அப்படின்னு ஒரு ஹிப் அடிக்கிறது, அதெல்லாம் வந்து நாங்க அமைஞ்சிருச்சுரா ஷார்ட் ஃப்ரேம்லாம் பார்த்துட்டு அங்க எக்ஸைட்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஓரமா போயிட்டு அஸ்டன்ஸோட திருப்பி ரெடி அப்படின்னு வர்றது. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வைப், ஸ்பெயின் சீக்வன்ஸே பயங்கரமான. அடுத்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 3 சொல்லுவாங்க, அது சிம்ரன் மேம் ஆடி இருந்தாங்கன்னா அது ஒரு தனி ஒரு இதா இருந்திருக்கும். அது பிளான் இருந்துச்சா சிம்ரன் மேம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா? நீங்க அது ஒரு சர்ப்ரைஸ். அவங்களோட அது வந்து ரிவீலா இருந்தா பெட்டரா இருக்கும். ப்ளஸ் சுல்தானா சாங் வந்து நானே பயங்கர சர்ப்ரைஸ். ஸோ எனக்கு வந்து முன்னாடியே எதுவுமே சொல்லலை. ஓகே. ஸோ திடீர்னு ஃபோன் அடிச்சு லேட்டரல் டிஸ்கஷன் தான் அது. சுல்தானா அவருக்கு இருந்திருக்கு. டைரக்டர் சார் வந்து என்னைக்குமே வந்து அவரு எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எப்படி நீங்க தியேட்டர்ல சர்ப்ரைஸ் ஆகிறீங்களோ அந்த மாதிரி நாங்க வந்து டிஸ்கஷன்ல சர்ப்ரைஸ். இந்த பாட்டா, இதுவா, இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி பி பிளாஸ்ட். சுல்தானா சாங் வந்து வி ரீக்ரியேட்டட். அதை வந்து நான் ஒர்க் பண்ண டான்ஸ் மாஸ்டர் ராஜு மாஸ்டர் ஒர்க் பண்ணவன். எனக்கு ஒரு பயங்கரமான நாஸ்டாலஜி. எக்காரணத்துக்கு கொண்டும் இதை வந்து நாங்க கெடுத்துடவே கூடாது, தப்பா போயிடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு லெகசியான சாங். அது வந்து இப்போ இல்லை, இன்னும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லாம் போகும்போது அது இன்னும் அந்த வைப்ரண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப பார்த்து கரெக்டாக நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அர்ஜுன் தாஸ் சார் மாஸ்டரோட மூமெண்ட் மேக்ஸிமம் கரெக்டாக ஆடி இருப்பாரு. சிம்ரன் மேமோட காஸ்டியூம்லேருந்து ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாமே வி பிளான்ட், வி டிட். அவங்க 2 பேருமே அழகா ஷூட் முடிச்சுட்டு வருவாங்க, நைட் ரிஹர்சல் பண்ணுவோம். ஓகே. எங்க அந்த 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 செட்டப் இருக்குல்ல, அது பிங்க் ரூம் அப்படின்னு சொல்லி ஃபாரின்ல, அது செட்டப்ல, அது ஃபாரின்ல ஷூட் பண்ணது. ஓகே. அது ஒரு 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 அது ஒரு பயங்கரமான ஒரு பார் அது. ஓகே. ஈவினிங் ஆனா அங்க ஈவினிங் 4 o'clockலேருந்து அங்க உள்ள யாருக்குமே அது பெர்மிஷனே கிடையாது. பெர்மிஷன் ஷூட் பண்ற பெர்மிஷன் எங்களுக்கு ஷூட்டிங் டைமே காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் தான். ஓகே. அதுக்குள்ள பண்ணணும். ஸோ வாட் வி சரி ஓகே வி டூ ரிஹர்சல்ஸ் லாட் அப்படின்னால அவங்க ஆக்டர்ஸ் ஷூட் முடிச்சுட்டு வருவாங்க. அங்கேயே ஆல்ரெடி பயங்கரமா போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு முடிச்சுட்டு தே வில் கம் டு ரிஹர்சல் ஹால் அண்ட் வில் டான்ஸ்.
டக்கு 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 டக்குன்னு பண்ணி, ஏன்னா அந்த எக்காரணத்துக்கு கொண்டும் Time ஆடினது போயிடக்கூடாது. வந்து இல்ல ஆடினது சிம்ரன் மேம், ராஜு மாஸ்டர். அதை வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் யாரா இவன் பண்ணா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அது எனக்கு பயங்கரமான ரெஸ்பான்சிபிள். அந்த ரெஸ்பான்சிபிள் அவங்க அர்ஜுன் சாரும் பிரியாவும் வந்து அது கரெக்டா பர்சனலா எடுத்துக்கிட்டு தேவர் ஜஸ்டிஸ் ஃபார் த சாங். நவ் இட்ஸ் மேஜிக். கரெக்ட். ராஜு மாஸ்டர் கிட்ட ஏதாவது போட்டு காமிச்சது இல்ல கேட்டிங் சொன்னீங்களா இந்த மாதிரி மாஸ்டர் இந்த மாதிரி நம்ம சாங் எடுத்து? இல்ல ராஜு மாஸ்டர் கண்டிப்பா அப்படி பாப்பாங்க, பார்த்துட்டு மேபி ஒரு கால் குமாரனை கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அண்ணா நான் பண்ணியிருக்கோன்னு மாஸ்டர் மீட் பண்ணணும்னு. ஓகே வில் ஷூர் வில் கோ. கிளைமேக்ஸ்ல வர்ற அர்ஜுன் தாஸ் போடுற அந்த ஒரு step. திருப்பி ஒருத்தர் அது எப்படி பிளான் பண்ணாரு ஆதிக்? ஆதிக் சார் வந்து எனக்கு வந்து கூப்பிட்டு கிளைமேக்ஸில் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஏன்னா நம்ம இவரை வந்து இப்படி ஒன்று பண்ணியிருக்கோம், இவரை இப்படி ஒன்று பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மாதிரி ஒன்று வருது, ஸோ இது என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் சொல்லிட்டாரு, இதை நம்ம வந்து ரெடி பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது பண்ணிடணும் இன்னொன்று. இப்போ ஓகே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உள்ள, அதை நான் இப்போ ரிவீல் பண்ணுற ஐடியா இல்லை. பட் எங்களுக்கு தெரியும், நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பார்க்கலன்னா பார்த்துருங்க. அதில் காம்ப்ளிகேஷன் பாருங்கள், கேமரா காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஆமாம் ஆமாம், ஏன்னா டபுள்ஸ். ஆமாம் ஆமாம் இருக்கு. அதுக்கப்புறம் எடிட் காம்ப்ளிகேஷன் இருக்கு, ஃபைட் இருக்கு, அதுல டான்ஸும் இருக்கு. சோ இடையில ஒரு சர்ப்ரைசிங் ஒரு ஆடியோ ஒரு விஷயம் இருக்கு. அது கரெக்டா அது ஆதிக் வந்து பயங்கரமா எழுதி அதை பிரசன்ட் இப்போ அதை ஷூட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து அர்ஜுன் சார் கிட்ட நான் வந்து பிளான் பண்றேன், சார் இது நம்ம நீங்க ஒத்த ரூபா பாத்தீங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ இங்கேருந்து இவரை எடுத்தோடனே 2 பேரை காட்டக்கூடாது, எடுத்தோடனே ஒரு ஜோன் பண்ணணும். அதில் இந்த மாதிரி ஷார்ட் வழியா இங்கே ஒரு பாட்டில் வரும், அந்த பாட்டில் வந்து பிளாஸ்ட் ஆகும், பிளாஸ்ட் ஆகி டேர்ன் பண்ணி பார்த்தா ஒருத்தர் நிற்பார், அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் லெஃப்ட் அந்த ஓவர்லாப்லேருந்து வெளில வரும். அங்கே வந்து ஷார்ட் வைக்கும் போதே வி வாஸ் கிக்ட். ஓகேடா முடிச்சுட்டோம் ஓகே அப்படின்னு ஷார்ட் வச்சோடனே கிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸு டான்ஸு அங்கேருந்து அந்த கேரக்டர் இப்போ 2 பேருமே தனித்தனியாக இருக்குன்ற மர்ஜ் பண்ணோம். வாட் வி டிட் கொரியோகிராஃபர்கிட்ட போய் ஃபைட் கொரியோகிராஃபர்கிட்ட போய் கேட்டோம், எனக்கு வந்து இங்கே 2 பேருமே ஒன்றா அடிக்கிற மாதிரி இல்லாமல் இவரோட ஹெல்ப்பாலே ஒன்று பண்ணணும் அப்படின்னு. இப்போது அவரோட ஹெல்ப்பால் ஒன்று தான் அந்த காலை மிதிச்சு மேலே வந்து இது அடிச்சு. ஸோ அதுக்கு தேட்டர்லாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூட், அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் மேட்டர் வந்து ஆதிக்கோட ஐடியா. ஆமா, ஹெட்ஃபோன்ஸ் அவரு தான், ஹெட்ஃபோன்ஸோட தான் வரணும். எனக்கு பிளான் பண்ணது ஆக்சுவலி நான் டவுட்டா கேட்டேன், இப்போ மியூசிக் வருது பட் அது லாஜிக்குள்ள இருக்கணும்ல அப்படின்னு. ஹி வில் பி வேரிங் ஹெட்ஃபோன்ஸ்டா பிகாஸ் இஸ் ஒரு மாதிரி கிராங்கியா தானே இருக்கேன், மியூசிக் வேர்ல்ட்ல தானே வாழ்றான். ஆமா, ஸோ ஹி கேன் பி யூசிங் ஹெட்ஃபோன்ஸ். அதுக்கப்புறம் தான் அந்த ஹெட்ஃபோன்ஸ் கரெக்டா அப்படி ட்விஸ்ட் ஆகி சார் கிட்ட ஒரு சாங் ஒன்று இருக்கு, அது தியேட்டர்ல பார்த்தா தெரியும், பிளாஸ்ட் ஆயிடுது. வந்ததுக்கு அப்புறம் சார் வாட் ஒன்னு பண்ணுவாங்க, அது வந்து வேற, அது வந்து நாங்களே வந்து ஓகே இப்படி இருக்கும் மானிட்டர்ல இப்படி பார்த்து இப்படி இருக்கும், இப்போ எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவரு அந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, நாங்களா இப்படி இருக்கோம். ஓகே ஓகே சார் அப்படின்னு ஷிஃப்ட் அப்படின்னு போனேன் பக்கத்து இடத்துக்கு போகிறதுக்கு. சார் வேனிட்டி மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு வேனிட்டி அப்படி போகும்போது அந்த மானிட்டர் தியேட்டரா மாறிடுச்சு. நாங்களாம் இப்படி சுற்றிக்கிட்டு. எனக்கு அஜித் சாரோட என்ட்ரி, குட் படத்தில் என்ட்ரி, அஜித் சாரோட என்ட்ரி வந்து ஒரு லோகோக்கு பின்னாடி இருந்து என்ன சார் என்ன ஷார்ட் சார் இது அப்படிங்கிற பயங்கரமா அவரோட ஆதிக்கோட விஷன். ஆதிக்கோட நீங்க ட்விட்டரோட இது பாத்தீங்கன்னா தெரியும், அவரோட ஃபர்ஸ்ட் ட்விட்டரோட ஃப்ரண்ட்ல வந்து அந்த தீனாவோட கண்ணு தான் வச்சிருப்பாங்க அவரோட டைம் லைன்ல. அந்த ஷாட் வந்து இஸ் பிளெஸ்ட், ஹி ரீக்ரியேட்டட் இன் ஹிஸ் வே. இப்போ ஒரு ஷாட் நல்லா வந்துருச்சு அப்படின்னா அந்த சாங் நீங்க போட்டு ஸ்பாட்ல டான்ஸ் ஆடுவீங்களா பிஹைண்ட் தி கேமரா அந்த மாதிரி வைப் பண்றது? இல்ல சாங் அதான் வைப் பண்றது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் அஜித் சார் வி வோன்ட் டு, வி வில் பி வெரி சார் நைஸ், வெரி நைஸ் சார், சூப்பர். நீங்க பாத்தீங்க ப்ளூபர்ஸ்ல பாத்தீங்க விசில்லாம் அடிக்கிறதுலாம் அது பேக் ஆஃப் அஜித் சார் வந்து he will be on caravan அப்படினே. அங்க எங்களோட சின்ன செலிப்ரேஷன் எப்படி ஒரு பெரிய செலிப்ரேஷன்லாம் இருக்கு, அந்த மானிட்டர் கொஞ்சம் தியேட்டரா மாறிடும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீ வர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.